அப்போ மேனுக்கு என்ன டிசைன் பண்ணார்? சரி, அப்போ படைத்த மனுஷனுக்கு என்ன ஆண்டவர் டிசைன் பண்ணார்? அப்போ மேனுக்கு என்ன டிசைன் பண்ணார்? சரி, அப்போ படைத்த மனுஷனுக்கு என்ன ஆண்டவர் டிசைன் பண்ணார்? நன்மை தீமை அறிகிற அந்த மரத்துக்கு அவன் நெருங்காதபடிக்கு, அந்த கனியை அவன் புசிக்காதபடிக்கு, பறித்து புசிக்காதபடிக்கு அங்கே தடையை போட்டார். அப்போ என்ன லைஃப் ஆண்டவர் மனுஷனுக்கு டிசைன் பண்ணார்? எந்த மாதிரி வாழ்க்கையை மனுஷனுக்கு அமைச்சு கொடுத்தாரு? என்ன மாதிரி வாழ்க்கை? ஜீவ விருட்ச கனிக்கு அவங்க போயிருக்கலாம், அதை எடுத்துருக்கலாம், நிரந்தரமாக அவங்க பாவம் செய்யாமல் வாழ்ந்துருக்கலாம். ஒரு தெய்வீக சந்ததி அப்பயே ஆரம்பிச்சிருக்கோம். எந்த ஒரு பாவம் இல்லாமல் பூமியிலனா கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமே நிறைஞ்சிருந்துருப்பாங்க. அப்போ பாவம் இல்லாத ஒரு ஜெனரேஷன் தான் வந்திருக்கும். ஹலோ, ஆதாம் ஏவாள் பாவம் அந்த கனியை புசித்து பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் தேவனுடைய சந்ததி தான் எழும்பியிருக்கும். பாவம் இல்லாத தேவனுடைய சந்ததி தான் எழும்பியிருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் பாவம் செய்யலையா? ஆனால் இப்போ பாவம் செய்யறதுனால என்னாச்சு? பாவம் வந்தனால அடுத்து அவங்க சந்ததிகள் என்ன செஞ்சாங்க? பாவத்தை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொலை, சொந்த அண்ணனை தம்பிக்காரன் சொருகிட்டான். ஆபேல சொந்த அண்ணக்காரன் தம்பியனா கொலை பண்ணிட்டான். காயன் ஆபேல என்ன செஞ்சான்? கொலை. அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்குறோம் நிறையா காரியம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சொந்த அண்ணங்காரன் தம்பியை ஏமாற்றிட்டான். யாக்கோப்பு ஏசாவை சொந்த தம்பி அண்ணனை ஏமாற்றிடுவான். யாக்கோப்பு ஏசாவை ஏமாற்றிடுவான். அப்படி பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு பெருகி பெருகி பெருக இன்றைக்கி பார்க்குறோம் உலகம் முழுவதும் பாவம் நிறைஞ்சிருச்சு. நீங்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு பாவம் இருக்குது நம்ம சுற்றி. ஏன்? எதனால்? நன்மை தீமை அறிகிற காரியத்தை மனுஷன் பெற்றுக்கொண்டனால இன்றைக்கி அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு அவனுடைய பார்வைக்கு அவனுடைய எண்ணத்துக்கு அவன் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு எது அவனுக்கு நலமாக படுதோ அதை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அது பிறருக்கு சேதத்தை ஏற்படுத்துமோ, அது மக்களுக்கு அழிவு கொண்டு வருமோ, அது பூமியோடைய ஜியோகிராஃபியோட அந்த ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டால் கூட அவனுக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு வேண்டியது என் வழி, எனக்கு வேண்டியது என் காரியம் நடக்கணும். புரிஞ்சா? அதனால்தான் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? யுத்தம் எப்படிங்க வந்துச்சு? ஏங்க பட்டயம் தேவைப்பட்டுச்சு? இல்லை, ஏன் உற்பத்தி ஆகப்பட்டுச்சு? இன்றைக்கி நியூக்ளியர் வரைக்கும் நிற்கிறானுங்க. நியூக்ளியர் வரைக்கும் எல்லாரும் அவங்க அரசாங்கத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் அதை செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஒரு பட்டன் போதும்,